ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் நடத்தி இந்த மாலையில இந்த வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். போன பகுதியில் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அதன் 1வது அதிகாரத்திலிருந்து இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். போன முறை ஒருவரை லூக்கா குறித்து சில சரித்திரங்களை நாம் பார்த்திருக்கலாம். அது எப்படி எழுதினார், அவர் யார், அவர் எதற்காக யாரோடு கூட இணைந்திருந்தார், எதற்காக இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதெல்லாம் போன பகுதியில் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பகுதியில் தான் இணைகிறேன் எனக்கூடியவர்கள் இதுக்கு முன்பி போடப்பட்டிருக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வரை போன நிகழ்ச்சியில லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய சரித்திரத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இப்போ 1வது அதிகாரத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். எனவே வசனங்களுக்கு செவி கொடுங்கள், வசனத்தின்படி வாழ உங்க வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். நிச்சயமா இயேசு நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை 1வது முறை நம்ம மத்தியில மெல்கிசேதேக்கு அவங்க விளக்க போறாங்க. அதன் முதல் 4 வசனங்களை நம்ம மத்தியில ஜான் பீட்டரையா வாசிப்பாங்க. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இந்த இடத்துல நாம பார்க்கும் பொழுது இந்த லூக்காவின் புஸ்தகம் முதல் அதிகாரத்துல வரும் பொழுது லூக்கா மிக தெளிவாக ஆரம்பம் முதல் ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கிறார். மகா கணம் பொருந்திய தெயோபெலுவே என்று சொன்னால் அவனுடைய சரித்திரம் இங்கே இல்லை, ஆனால் அவனுடைய பெயருக்கு தேவனை நேசிப்பவன் என்று பொருள். தேவனை நேசிப்பவன். அப்ப தேவனை நேசிக்கிறவனுக்கு ஒரு அட்ரஸ் ஒரு சப்மிட் பண்றாரு. கண்ணார கண்டவர்கள் காதார கேட்டவர்கள் சொன்னதை நான் தெளிவா உனக்கு எழுதுறேன். அதாவது இப்ப என்னன்னாக்கா, இப்ப இருக்கிற ஸ்போர்ட்டிவ் ஆக்டிவிங்களா பாத்தீங்கன்னா, இல்ல ஏதாவது ஒரு அவார்டு பெற்றாங்கன்னா இதை நான் இவங்களுக்கு டெடிகேட் பண்றேன், இதை நான் அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன், அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, பட் என்னுடைய அம்மாவுக்கு டெடிகேட் பண்றேன், இது எங்க அப்பா என்னோடவே பிரயாணப்பட்டார் அவருக்கு டெடிகேட் பண்றேன், இல்ல நான் எங்களுக்கு அந்த கோச் கொடுத்த அந்த கோச்சிங் டெடிகேட் பண்றேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் தியோபெலுவுக்கு, ஏன்னா அவர் தேவரை நேசிக்கிறவனா இருந்தான், தேவனை நேசிப்பவன் என்று அர்த்தம் கொள்ளும் அந்த பெயர். அப்ப பாருங்க, இவர் நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை இவர் எழுதும் பொழுது ஒரு கட்டுக்கதையோ அல்லது தெளிவாக்கப்படாத ஏதோ ஒரு கதை, சரி பார்க்கப்படாத எந்த ஒரு கதையோ கட்டுக்கதைகளையோ லூக்கா எழுதவே இல்லை. இந்த சம்பவங்கள் நிகழ்ந்த பொழுது அவர் வாழ்ந்தபடியினால் கவனத்துடன் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்து தெயோபேலுக்கு அவர் எழுதுறார். அப்ப எதுவுமே ஒரு யூகிச்சு சொல்லல, யூகித்து எழுதுற தெளிவாக்கப்பட்ட காரியங்களை இவர் எழுதுறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம அறிந்திருக்கும் பொழுது வசனத்தை நிச்சயமாக அவர் சொல்றாரு, முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். வசனத்தை கண்ணார கண்டு ஆரம்பம் முதல் அப்படின்னா இயேசுவோடு இருந்தவர்கள். கட்டுக்கதைகளை புராண கதைகள் இல்ல. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்போ ஏதோ பைபிள் ஒரு புராண கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, கண்ணார கண்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் வருகையை குறித்து உங்களுக்கு சொன்னோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதும்போது எழுதுறார். இப்போ நம்ம இங்க பார்க்கும் பொழுது தெளிவாக்கப்பட்ட சத்தியங்களை உடனிருந்தவர்கள் தான் இதை எழுதுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், the book of 1 John chapter 1 verse 1, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும்
எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவித்தோம். அப்ப எதுனா கண்ணார கண்டு நாங்க பார்த்து நாங்க தொட்டு நாங்க உணர்ந்ததை நாங்க அறிந்ததை உங்களுக்கு ஜீவ வார்த்தையா எழுதுகிறோம். அப்ப தேவலுக்கு அவர் அட்ரஸ் பண்ணும்பொழுது கட்டுக்கதைகளை நாங்கள் எழுதவில்லை, கண்ணார கண்டவர்கள் வசனத்தை கண்ணார கண்டு வசனத்தை அப்படின் போது நம்ம யோவான் 1:1 அவர் கோட்டிட்டு சொல்றாரு பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவன. அப்ப அந்த வார்த்தை யாருன்னா தான் தேவன். வசனம் அதுதான் கர்த்தர், அவரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். அதாவது யோவான் 1:14 பார்க்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமை பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு மகிமையாகவே ஏற்றதா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள், வார்த்தைய போதித்தவர்கள், எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத நாங்கள் ஏற்பட்டிருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு 3வது வசனத்துல ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை அறிய வேண்டும் என்று. அப்ப எதுக்குன்னா விஷயத்தை நீ அறிஞ்சு கொள்ளணும், நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று. இதுவே லூக்கா எழுதினதனுடைய நோக்கம். என்னன்னா விஷயத்தை அறியணும். நீங்க தேவன் அவனை எழுத வைத்ததின் நோக்கமாகும். இதுதான் அவனை தேவன் எழுத வச்ச நோக்கம்னா விஷயத்தை ஜனங்களுக்கு கன்வே பண்ணும், திட்டமாய் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உழித்ததலை குறித்து உண்மைகள், அவருடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகள் போன்றவைகளை தேவனால் உணர்த்தப்பட்ட அந்த நோக்கத்தை, வரலாற்றை ஆசிரியர்களால் கவனத்தோடு நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து ஜனங்கள் விசுவாசத்துடனே நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் இந்த வார்த்தைகளை இங்க இவனை கொண்டு எழுதுகிறார். அதனால்தான் பாருங்க யோவான் 20:21 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேத வாக்கியங்கள் தேவனாலே தேவ மனிதர்களால் அருளப்பட காரணம் என்ன? இயேசு தேவனுடைய குமாரன் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக திட்டமாய் இதை விவரித்து சொல்லுகிறார்கள். அப்போ பைபிள் ஏதோ ஒரு கட்டுக்கதை, மற்ற ஏதோ ஒரு புராண கதை போல நம்ம படிச்சுட்டு ஸ்டோரி மாதிரி விட்டுறக்கூடாதுங்க. இதுல சத்தியம் இருக்கிறது, வசனம் சத்தியம். அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக மாறினது. அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நமக்குள்ளே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை பிதாவுக்கு ஏற்ற ஒரே மகிமையா இருக்கிறது. அப்ப பாருங்க, அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகத்தான் வேத வாக்கியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தந்திரமான காரியங்கள், கட்டுக்கதைகள் அல்ல. 2 பேதுரு 1:16 சொன்னது போல தெளிவாக நமக்கு சத்தியம் போதிக்கப்படுகிறது. 4ஆம் வசனம், அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எங்களுக்கு நலமாய் தோன்றுகிறது. அப்போ தேவன் எதை செஞ்சாலும் ஒழுங்கும் கிரமமாக அழகாக நேர்த்தியாக எழுதுகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் திட்டமாய் அதை விசாரித்து போதனம் பண்ண வேண்டும். இத எழுதுவதனுடைய நோக்கத்தை லூக்கா நல்ல ஒரு டாக்டரா இருந்தபடியால் தெளிவுபடுத்தி எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனபடினாலே இந்த 4 வசனங்கள் எதை குறிக்கிறதுனா சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஏதோ எனக்கு யார் சொன்னாங்க? கண்ணார கண்டவர்கள், உடன் இருந்த சீடர்கள் சொன்னாங்க. கண்ணார பார்த்தவர்கள், அற்புதத்தை பார்த்தவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் இவனுக்கு ஒப்புவித்தாங்க. இவன் அதை எழுதுகிறான். அப்ப இந்த இடத்துல இந்த 4 வசனங்களுக்குரிய காரியத்தை நான் பார்த்திருக்கிறோம். அடுத்தது எங்க போறாரு அப்படின்னாக்கா, இவர் சகேரியாவை ஆண்டவர் சந்தித்ததும் யோவானுடைய பிறப்பை குறித்து பேசினதையும் லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை மேலே இருக்கிற 4 வசனத்திலும் இன்னும் செய்திகள் இருக்குமானால், இல்லை அதுக்கு கீழே இருக்கிற பகுதிகளையே நாம் தியானிக்க போகிறோமானால், நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்போம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 5 முதல் ஒரு சில வசனங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லும் போதும்
லூக்கா இதையெல்லாம் எழுதுகிற நாட்களிலே இதை ஆட்சியில் இருந்தவங்க ரோமர்கள். இந்த ஏரோதுன்னு சொல்லியிருக்கு. ஏரோது ஒரு யூதன் அல்ல, இவன் ஒரு புறஜாதியார். இவன் ரோமர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்டவன். அந்த ஆளுநராக, தலைவனாக, ராஜாவாக நியமிக்கப்பட்டவன். இப்ப இவனுடைய நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவர் இருந்தார். ஆசாரிய வகுப்பு அப்படின்னா ஊழியம் செய்கிற முறை. ஆண்டவர் அதை பிரித்தெடுத்திருக்கிறார். இங்க அபியாங்கிற ஆசாரிய வகுப்பில், அதுக்கு முன்னாடி ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா. அபியான்னா யாரு? இத ஆரோன் மூலமாக பிரித்தெடுக்கப்பட்டு வந்தாலும் ஆசாரிய ஊழியத்திற்கு 1 நாளாகமத்தின் 24ஆம் அதிகாரத்துல தாவீது ஒழுங்குபடுத்தி வரும்போது இந்த ஊழிய விஷயத்தை 24 வகுப்பாக பிரித்து காட்டுகிறார். ஆசாரிய ஊழியம் 24, அது அந்த இடத்துல மட்டும்தான் அந்த 1 முதல் 24 வரைக்கும் வரிசைப்படுத்தி கூட கூறப்பட்டிருக்கும். அதுல 8வது வகுப்பு, 8வது வரிசை வரும்போது இந்த அபியா பேர் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அபியா யாரு? ஆசாரிய வழிமுறைப்படி. அப்ப இத தொழுகை பண்றவங்க, ஊழியம் செய்யறவங்க ஒரே நேரத்துல அத்தனை பேர் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அந்த முதல் அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு, 2வது, 3வது. அப்ப 8வது வரிசையில் அந்த வரிசைக்கு தலைவனாக அபியா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த ஏரோதி நாட்களில் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப இந்த வகுப்புல சகரியா. இப்ப சகரியா யாரு? ஒரு ஆசாரியர். ஆசாரியன் யார்? கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து பணி செய்கிறவர்கள். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு ஸ்தானாபதியாக நின்று சேவை செய்கிறவர்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு ஆசாரிய பணியில் இருந்தவர். அதற்கு முன்னாடி அந்த வரிசையாக குறிப்பிடப்பட்டது ஆரோன். அப்ப அவனுடைய மனைவியை பற்றி சொல்லி இருக்கு. இந்த மனைவி யாரா? ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவளுடைய பெயர் எலிசபெத்து. அப்போ ஆரோனின் குமாரத்தின்னா ஆரோனுக்கு அடுத்து பிறந்த பிள்ளை இல்ல. ஆரோன் குமாரத்தின்னா ஆரோன் இருந்தது எப்போ? மோசே காலத்துல. அந்த வரிசைக்காக சொல்ற விஷயம் அது. அந்த வம்ச வழியில் வந்ததான ஒரு பெண்ணு. அப்ப இந்த ஆரோனின் மனைவி பேர் என்னன்னு சொல்லி பைபிள்ல சொல்லி இருக்கு. ஆரோனின் மனைவி எலிசபாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். யாத்ராகம 6:23 எலிசபாள் அப்படின்னு இருக்கும். இது எபிரேய பேரு, ஆரோனின் மனைவி. ஆனா இந்த சகரியாவின் மனைவி பேரு எலிசபெத். எலிசபாள் ஆரோனின் மனைவி. இந்த சகரியாவின் மனைவி எலிசபெத். கிரீக்கு. அங்கே ஹீபூர்ல அந்த பேரு. இங்க எலிசபெத்துங்கிறது கிரேக்க பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசாரியன் திருமணம் பண்ணுன்னா விதவைகளை எல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது. ஒரு கன்னி, திருமணமாகாத, எந்த ஒரு தவறும் செய்யாத, எப்படி யோசேப்புக்கு மரியாள் அவள் கன்னிகையாய் இருந்தபோது நியமிக்கப்பட்டதாக ஒரு வரிசை குறிப்பிடுகிறதோ, அதை போல ஆசாரியன் திருமணம் பண்ணக்கூடிய பெண்ணு கரைப்படாத அளவுக்கு ஒரு கன்னித்தன்மை, கன்னித்தன்மையா இருக்கக்கூடிய நிலை. இதை நீங்க பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 21:13 படித்து பார்த்தால் தெரியும். லேவியராகமம் 21:13 ஒரு ஆசாரியன் திருமணம் செய்ய வேண்டுமானால் அந்த பெண்மணி கன்னியாக இருக்க வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். சரி, இப்ப இந்த ஆசாரிய வகுப்பில் உள்ள சகரியா, ஆரோனின் குமாரத்தி ஒருத்தியாகிய எலிசபெத், இவர்கள் 2 பேருடைய குணநலன்களை பார்க்கிறோம். அப்ப இந்த சகரியா
எலிசபெத்து இந்த வரிசை குறிப்பிடும் போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா இந்த தலைப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க யாரு? வரிசையில் பின்னாடி வரும்போது ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு வருவதற்கு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழிகாட்டியாக வழியை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் முன்குறித்த யோவான் ஸ்நானன் அவனுடைய பெற்றோர் என்றுதான் அந்த தலைப்பின் கீழே தான் இந்த விஷயங்களை நாம பார்க்க முடியும். அப்ப இந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வருவதற்கு ஏசாயா 40 சொல்லப்பட்ட அந்த வனாந்தரத்தின் வழி இவரை குறித்து சொல்லப்பட்டாலும் இந்த இவனுடைய பெற்றோரின் குணம் பாருங்க. பெற்றோரின் குணம், இவனுடைய தன்மை என்னன்னு 6ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அவர்கள் இருவரும், 2 பேரும். அப்ப யாரு? கணவன் மனைவி. கணவனும் மனைவியும் இரு மனம் உள்ளவர்களா இந்த இடத்தில் இல்லை. அன்றைக்கு ஆதாம் காலத்திலே ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தனியா இருக்கக்கூடாது. ஏற்ற துணைனா என்ன? சிந்தனையில் ஒன்று, நல்ல காரியத்திற்கு. அனனியா சப்பிராள் 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் தீமைக்கு ஒன்னா இருந்தாங்க. ஆனா இந்த ஆதாம் ஏவாள் வரும்போது அவர்களை ஆரம்பத்திலே கணவன் மனைவி என்ற பிணைப்புக்கு ஆண்டவர் தீர்மானித்தது தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும்னு. ஆனா இந்த இடத்துல இந்த 2 பேருமே கர்த்தருடைய கட்டளையின்படி, நீதியின்படி, நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்தாங்க. தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தாங்க. ஆனா இப்படி இருந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அந்த பெண்மணி மலடியாய் இருந்தால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஆனா யோவான் ஸ்நானகன் இன்னும் பிறக்கல. அப்ப அந்த சந்ததி அதை தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. பின் வழிகளில் வரும்போதுதான் அந்த ஊழியத்தின் காரியம் என்ன. இவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஊழியத்தை விட்டுட்டாங்களா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றலையா? ஆண்டவரை கேள்வி கேட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும். அதான் தெய்வீக நிலையில் இருக்கிறவங்க, தேவ பிரமாணத்தை கை கொள்றவங்க, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ பொறுமையோட காத்திருப்பாங்க தேவ நடத்துதலுக்காக. ஆனால் அழைத்த தேவன் ஏற்ற நேரத்தில் எல்லாவித நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து தெளிவாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதன் பிறகு இவர்கள் கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் பலனா என்ன நன்மையை பெற்றார்கள் என்பதை கீழுள்ள வசனங்கள் தெளிவாய் விவரிக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகேரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் அவங்களுடைய பூர்வீகத்தை குறித்தும் ஒரு சில காரியங்களை நாம் இந்த இடத்துல கவனித்தோம். ஒருவேளை உலக பிரகாரமாய் பார்க்கிற ஜனங்களுக்கும் இல்லை நம்ம படிக்கிற இப்போது எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எலிசபெத் ஒரு மலடியா இருந்தால் என்பதை தான் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே அவளுக்கு ஒரு முன் குறித்து வைத்திருந்தார். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அதை அவங்க மூலியமா நிறைவேற்றினார். வயசெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது, பலனெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். எனவே அவர்கள் சோர்ந்து போகாமல், இவர்கள் கேட்கல. ராகேல் கேட்டாங்க, அண்ணால் கேட்டாங்க. ஆனால் இவங்க கேட்கல. கேட்காமலே ஆண்டவர் இவங்க மூலியமா நிறைவேற்றின ஒரு காரியம். ஏன்னா அவங்க கர்த்தரோடு கூட நடந்தபடியால். ஆகையால் தான் வேதத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் பணியில செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். மன சோர்வடியில அவங்க எந்த விதத்திலையும் ஆண்டவரை புலம்பல, எந்த விதத்திலையும் அவர்கள் மனமடிவும் அடியல. ஏன்னா கர்த்தருக்காக வைராக்கம் இருந்தாங்க. அவர் ஆசாரியனாதான் அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்துல ஆலயத்துல தேவனுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தார். எனவே தொடர்ச்சியா இருக்க காரியத்தை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவங்க விளக்க போறாங்க. அவங்க என்ன விளக்க போகிறாங்க என்பதை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். 5ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில். அப்போ யூதயா தேசம் அந்த நாட்களிலே ரோமருடைய அரசாங்கத்தினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. ரோமருடைய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக, சக்கரவர்த்தியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் அகஸ்து ராயன் இருக்கிறார்.
அகஸ்து யூதயா தேசத்துக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டவன் தான் இந்த ஏரோது ராஜா. இவன் ஒரு யூதன் அல்ல, ஒரு புறஜாதியான ராஜா. இவனுடைய நாட்களில் வசனம் சொல்லுது, ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட, அப்படி என்றால் ஏற்கனவே ஜான் பெட்ரையா அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறாங்க, தாவீதினுடைய நாட்களிலே 24 வகுப்புகளாக பிரித்து அவர்கள் கர்த்தருக்கென்று அந்தந்த நாட்கள் நியமித்து ஆசாரிய ஊழியங்களை செய்ய வேண்டும். அது தொடர்ச்சியாக வருகிறது. அப்படிப்பட்ட அபியா என்றதான வகுப்பு அந்த ஷெட்யூல்டுல சகரியா என்பதான அந்த வகுப்பில் வந்தவர் தான். சகரியா என்பவர் ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார். இந்த ஆசாரிய ஊழியத்தை யார் செய்யறாங்கன்னு சொன்னா, தேவ ஆலயத்துக்குள்ளே தேவனை தொழுது கொள்ளும்படியாய் தூபங்காட்டும்படியாக அந்த பணிவிடை செய்கிறவர்கள் தான் அந்த ஆசாரிய ஊழியத்தை கர்த்தர் தெரிந்தார். இந்த ஆசாரிய ஊழியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரத்திலே லேவி கோத்திரத்தை தான் தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியா லேவி கோத்திரத்தை அழைக்கிறாரு. லேவிக்கு 3 பிள்ளைங்க, அதில் ஒரு பிள்ளையா இருக்கிற ஆரோனை தான் தேவன் ஆசாரிய ஊழியத்துக்காக அழைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரம், அதில் லேவி கோத்திரத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். எல்லாருக்கும் பங்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறது. அதுல லேவிக்கு 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க ஆசாரிய ஊழியம் இல்ல. லேவி ஊழியம் என்பது வேறு, ஆசாரிய ஊழியம் என்பது வேறு. அப்ப இந்த லேவிக்கு 3 பிள்ளைகளாக இருந்தாலும் ஆரோன் என்ற ஒரு மகனைத்தான் தேவன் ஆசாரிய ஊழியத்துக்காக அழைச்சாரு. மற்ற பிள்ளைகள் எல்லாம் லேவி ஊழியம். அப்போ ஆசாரிய ஊழியம் என்பது வேறு, லேவி ஊழியம் என்பது வேறு. ஆசாரிய ஊழியம் என்பது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே சென்று கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரை தொழுது கொள்கிற பணிகளை செய்கிற ஆசாரியர்கள். லேவியர்கள் என்ன, அந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான உட்பட்ட வேலைகளை செய்வதும், கூடாரத்தை அமைப்பதும், கூடாரத்தை சுமப்பதும், மற்ற காரியத்தில் பலியிடுவதற்கான மற்ற காரியத்தை எல்லாம் ஒழுங்கு செய்கிறதா லேவி. இந்த லேவி ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு வயசு இருக்கணும்னாக்கா 24 வயது இருக்கணும். ஆசாரிய ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா எவ்வளவு வயசு இருக்கணும்னாக்கா அது அவங்களுக்கு 30 வயது இருக்கணும். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு 30ஆம் வயதிலே ஞானஸ்தானத்தை பெற்று பிரதான ஆசாரிய ஊழியத்தை செஞ்சார். சில பேர் கேட்பாங்க, ஏன் இயேசுநாதர் 30ஆம் வயதிலே ஞானஸ்தானத்தை பெற்றாரு, நம்மள சின்ன வயசுல 14, 12 வயதிலே ஞானஸ்தானத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோமே, ஏன் 30ஆம் வயதில் ஞானஸ்தானத்தை பெற்றால் என்ன? இயேசு 30ஆம் வயதிலே ஞானஸ்தானத்தை பெற்ற உடனே பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்ய அவர் ஆரம்பித்தார். 3 வருஷம் பிரதான ஆசாரிய ஊழியத்தை செஞ்சாரு. இப்ப நாம் பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்யறோம் இல்ல. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானம் வந்த பிறகு ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்பது அதுக்குள்ள நான் போகல. அப்ப இந்த லேவி இந்த வம்சத்தில் வந்தவர் தான் சகரியா. அவர் ஆசாரிய ஊழியத்தில் இருந்து ஒருவன் இருந்தான். அவன் யாரு, அவனுடைய மனைவி பேரு என்னன்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னா வசனம் சொல்லுது, ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. அப்படி என்றால் ஆரோன் எந்திப்பாங்க, லேவி கோத்திரத்துக்கு போனோம், அவனுடைய வம்சத்தில் வந்த ஒருத்தி, அந்த ஆரோனுடைய வம்சத்தில் இருந்து வந்த ஒருத்தி பெயர் தான் என்னன்னாக்கா எலிசபெத். அவனுடைய சாட்சி சொல்ற 6ஆம் வசனத்துல, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்ற நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். யோசித்து பாருங்க, சகரியா, எலிசபெத், அவனுடைய சரித்திரத்தை சொல்றாங்க, எங்க இருந்து வந்தவங்க, அவனுடைய பணிவிடை என்ன, இந்த அம்மா யாரு. அப்ப 2 பேரும் குறித்து ஒரு சாட்சி சொல்லு. கணவன் மனைவி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரி ஊழியத்தை செய்கிறவங்க 2 பேர் எப்படி இருக்கிறாங்க என்பதை குறித்து 6ஆம் வசனம் தெளிவாக நமக்கு எடுத்து உரைக்கிறது. இது எதுனாக்கா, ஊழியத்தில் இருக்கிறவர்கள், ஊழியத்தை செய்கிற நம்ம எல்லாரும் எங்களை உட்பட்டு சொல்ற அந்த 2 பேருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு 6ஆம் வசனம் தெளிவாக எடுத்து உரைக்கிறது. ஆனா அதே நேரத்துல ஊழியம் தான் செய்யறாங்க, அவங்க வாழ்க்கையில பெரிதான ஒரு குறைபாடுகள். 7ஆம் வசனம் சொல்லுது, எலிசபெத் மலடியா இருந்தால்.
அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவருமே வயது சென்றவர்களாய் இருந்தாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில பெரிதான ஒரு குறைபாடு என்னன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில என்ன நடக்கிறது? அப்படி இருக்க, எப்படி இருக்க, அவங்க யாரு, அவங்க எந்த வம்சத்தில் வந்தவங்க, என்ன ஊழியத்தை செய்யறவங்க, அவங்க எப்படிலாம் கர்த்தருக்கு சாட்சியான கணவன் மனைவி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு குறைபாடுகள் இருந்தது, எல்லாத்தையும் அப்படி இருக்க, எப்படி இருக்க, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில அப்படி இருக்க, அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சன்னதியிலேயே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், அப்படி என்றால் எல்லாருக்குமே ஒவ்வொரு காலம், ஏன்னா அநேகர் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு வகுப்பு ஒவ்வொரு நாட்களை நியமித்து அந்தந்த நாளில் அவங்க சென்று தேவாலயத்துக்கு சென்று தூபம் காட்டி கர்த்தருக்கு அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்யணும். அப்படிப்பட்ட காலத்திலே 9ஆம் வசனம் சொல்லுது, ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். இப்ப அவருடைய நாள் வந்துச்சு, தேவாலயத்துக்குள்ளே சென்று கர்த்தரை ஆராதிக்கிற தூபம் காட்டுகிற நாள் வந்துச்சு. என்ன நடக்கிறது? தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப இவர் எங்க இருக்கிறாரு? தேவாலயத்தில் இருக்கிறாரு. இப்போ ஜனங்கள் எல்லாம் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது, எப்பொழுது? ஜனங்கள் எல்லோரும் ஜெபிக்கிற வேளையிலே, ஆசாரியன் ஆசாரிய ஊழியத்தை செய்கிற வேளையிலே, அப்பொழுது இதுல நாம் தெரிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, திருசபை மக்கள் ஜெபிக்கிறவர்களாக இங்கு பார்க்கிறோம். அந்த காலத்திலே சகரியா தேவாலயத்துக்கு சென்று தூபம் காட்டுகிற ஆசாரிய ஊழியத்தை செய்கிற வேளையிலே விசுவாச மக்கள் வெளியே ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இது எதை குறிக்குன்னா, திருசபை மக்களாகிய விசுவாச மார்க்கத்தார் நாம் எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆசாரியன் ஆசாரிய ஊழியத்தை செய்கிற வேளையிலே விசுவாச மக்களுக்குரிய வேலையை நாம் செய்யணும். என்ன வேலைனா, ஜெபிக்கிற வேலையை செய்யணும். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். அப்படி ஆசாரிய ஊழியம் செய்கிற வேளையிலே தேவாலயத்திலே கர்த்தருடைய தூதன் ஒருவன் தோன்றுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஆதியாகத்தில் இருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் நாம் வேதத்தை நிதானமாக வாசித்து பார்த்தால் தூதனுடைய பணி மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தூதர்களை நாம் வணங்கக்கூடாது, தூதர்களை நாம் ஆராதனை செய்யக்கூடாது. அவர்கள் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கிறது. இந்த இடத்துல சகரியா தேவாலயத்திலே ஆசாரிய வகுப்பின்படி அவன் தூபம் காட்டுகிற வேளையிலே தூபபீடத்தின் அருகாமையிலே தேவதூதன் தோன்றி சகரியாவோடு சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. யோசித்து பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது. அவங்க 2 பேருக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை, வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் சகரியா உடைய வேண்டுதல் ஒண்ணு இருக்கு. தன் சரீர நிலைமை தெரியும், தன்னுடைய மனைவியினுடைய சரீர நிலைமை தெரியும், வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்திலே 13ஆம் வசனத்திலே தூதன் சொல்லுகிற வார்த்தை, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப என்ன வேண்டுதல்? தூதனே சொல்றாரு, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரு. அப்போ நிலைமை செத்ததாக இருந்தாலும், வயது கடந்து போன இருந்தாலும் விசுவாசத்துல செத்தவர்களாக அவர் இல்லை. தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் தன்னுடைய வயது நிலைமை பார்த்தா முதிர்ந்த வயதுன்னு தெரியும். ஆனா ஜெபத்துல, ஏன்னா தூதனே சொல்றாரு, சகரியாவை நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேற எதுவுமே சொல்லல, உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறு. அப்படின்னா சகரியாவின் வேண்டுதல் என்ன? இந்த வயதான காலமாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்ற ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையில் இருந்தவர் தான் இந்த சகரியா என்றதான ஒரு தேவ மனுஷன், அந்த ஆசாரியர். அடுத்த வசனம், உனக்கு பெரியவனா குமாரனை பெறுவார்,
அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷம் படுவார்கள். அப்ப சொல்றாரு, இந்த வயது உனக்கு குழந்தை பெருக்கும், ஆனா அதனால உனக்கு என்ன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அப்போ ஒரு குழந்தை பிறந்த பிறகு உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற ஒரு பலன். அப்ப ஆண்டவர் ஒரு குழந்தை தருவாரானால் அந்த குழந்தையின் நிமித்தம் நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இதுல என்னன்னாக்கா, அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர், நீ வேதத்தை நன்றாக நீங்க வாசித்து பாருங்க. எந்த ஒரு மனுஷன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுதான் இந்த பூமியில பிறக்க வைக்கிறார். யாரையுமே ஆண்டவர் சும்மா பிறக்க வைப்பதே கிடையாது. பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். வேதத்துல எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு. சகரியா, யோவான் ஸ்தானகனை வச்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க கோரேஸ் என்ற ராஜா, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே 150 வருஷத்துக்கு முன்பாகவே சகரியா அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு. இந்த தேசத்துல ஒரு ராஜா பிறப்பா, அவன் பேரு கோரேஸ் என்று பேர் வைப்பாங்க. அவன் இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டுவதற்கு தன் அரண்கிற பொக்கிஷத்துல எடுத்து கொடுப்பா. அப்படி என்றால் ஒரு மனுஷன் பிறப்பதற்கு முன்பாகவே திட்டத்தை வைத்து பிறக்க வைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். நாம் என்ன செய்யறோம்? பிறந்த பிறகுதான் திட்டத்தை போடுகிறோம். நாம் தேவன் அப்படி அல்ல. நாம் பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையே, நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேறணும்னா நீ நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதை விட வேற வழி நமக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லல. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சகரியா குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் தேவதூதன் வந்தவரை சந்தித்ததை குறித்தும் அதோடு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பெயரை கொடுக்கிறதை முதல் கொண்டு கேப்ரியல் என்ற தூதன் தான் வந்து அந்த இடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுக்கும் அவர் தான் வந்து பெயர் வைக்கிறார். யோவானுக்கும் பரலோகம் தான் பெயர் கொடுக்கிறது. ஆகையால் தான் கேப்ரியல் அதை சுமந்து கொண்டு வருகிறார். எனவே அந்த காரியத்தை குறித்து இதுல விவரமாய் அறிந்து கொள்வதற்கு லூக்கா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் மத்திய எழுதவில்லை. ஆனா இந்த முதலாவது அதிகாரம் மாத்திரம் பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் இதுதான் ரொம்ப லாங்கஸ்ட் சாப்டரா இருக்கணும். ஏன்னா 80 வசனங்கள் அதில் இருக்கிறது. ஸோ அதனால வந்து நிறைய காரியத்தை அவர் இந்த முதலாவது அதிகாரத்தில் இன்ட்ரடக்ஷனாவே கொடுக்கிறாரு. அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே போய் கொண்டு இருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தீங்கன்னா யோவானை குறித்து சகரியாக்கு அறிவித்ததையும் அவர் பெயர் வைத்ததையும் அதுவரை பார்த்திருக்கிறோம். மீதியான காரியங்களை நம்ம அடுத்த பகுதியில் தான் பார்க்க போகிறோம். எனவே ஒருவேளை இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் டைம் பிடிக்கலாம். நான் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் வசனமாய் கவனிக்கிறோம். அப்புறமா பகுதியை நாம் போக போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்தா வசனங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த பகுதியிலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகளையும் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறபடியால் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் இருக்கும். மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.